அவர் சொல்ல என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்னார். யாருடைய சமாதானம்? அவருடைய சமாதானத்தை ஒருத்த கெடுத்தானு சொல்லுங்க பார்க்கலாம். கெடுக்க முடிஞ்சிச்சா? வியாதி வந்து அவர் சமாதானத்தை கெடுத்துச்சா? கவர்மெண்ட் அவர் சமாதானத்தை கெடுக்க முடிஞ்சிச்சா? யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம கொடுத்துட்டு போன சமாதானம் என்ன சமாதானம்? அவருக்கு யாருன்னு அவருக்கு தெரியும், எங்கிருந்து வந்தேன்னு தெரியும், என்ன பண்றேன்னு தெரியும். ஓகே, இந்த உலகத்துல எந்த ஒரு காரியமும் அவர் சமாதானத்தை கெடுக்கவும் முடியல, எடுக்கவும் முடியல. அந்த சமாதானத்தை தான் நான் உனக்கு கொடுக்குறேன்ற. அப்படிதானே? யோசிச்சு பாருங்களேன். இயேசுவியே பெயர் சேபுனால பிசாசுகளை துரத்துக்கிறோம்னா நம்மளாம் தான் என்ன செஞ்சிருப்போம்? அவனை சபிச்சு இப்ப பாடுறா நான் யாருன்னு காட்டுற சொல்லி ஒரு வழி பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவர் அது பொருட்டாவே எடுத்துக்கல. ஏன்னா அவன் எவனும் சமாதானத்துக்கு எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்டதைத்தான் நமக்குள்ள வச்சு இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? சமாதானமா இருக்கணும்னு விரும்புறாரு. பிசாசு அவர் ஏதாச்சும் சமாதானத்துக்கு எடுக்க முடிஞ்சிச்சா? கவர்மெண்ட், மதவாதிக ஒருத்தனோட சமாதானத்தை எடுக்கவே முடியல. இப்போ அவர் தான் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சின்ன பிரச்சனை வந்தோடனே தூக்கம் போயிடுது இல்ல? புள்ள என் பையன் ஒன்னு சொல்லி போட்டான்னா தூக்கம் போச்சு இல்ல? ஒரு நான் வேலை செய்யற இடத்துல யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா தூக்கம் போச்சு இல்ல? கடங்கார ஒரு கால் பண்ணிட்டானா தூக்கம் போச்சு. எல்லா விதத்திலும் நமக்கு சமாதான குளிச்சல் உண்டாகிற மாதிரி ஏதாச்சும் நடக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை வச்சு போகிறேன். சரியா? ஸோ அந்த சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நிம்மதியாக இருக்க பண்ணும். காற்றும் கடலும் கொந்தளிச்சாலும் அவர் தலையணை வச்சு நல்ல படகு தூங்கிட்டு தான் இருந்தார். ரைட்டா? இயற்கையும் ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசு ஒன்று அவர் நிம்மதியை கெடுக்க முடியவே முடியாது. நான் சொல்றேன் அந்த சமாதானத்தை தான் உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ உங்க சமாதானத்தை உங்க நிம்மதி ஏதாச்சும் கெடுக்குமான்றேன்? முடியுமா? முடியாதுல்ல. அப்ப என்ன செய்யுங்க? தூங்கும்போது நிம்மதியாக தூங்க. சரியா? இந்த காரியத்தை எப்படி நடப்பிக்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம், அவர் பார்த்துப்பார். சமாதானத்தின் பிரபு, சமாதானத்துக்கு ராஜா அவர் தான். சமாதானத்தை கொடுக்கிறவரும் அவர் தான், உற்பத்தி பண்றவரும் அவர் தான். அவர் பார்த்துப்பார். அப்படிதானே? ஆவின் கனியில ஒண்ணு சமாதானம் இருக்கா இல்லையா? இருக்கா? அப்போ அந்த கனியை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவர் கொடுப்பார். சரிதானே? அதனாலதான் உங்க இருதயம் கலங்காமலும், இன்னொரு இடத்துல சொல்றாரு இல்ல, உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிற உங்க இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாங்க.